ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு முதலாவது சுவிசேஷம் இன்னைக்கு ரொம்ப தேவை. வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாம் இயேசுவின் பிள்ளைகள் அல்லவா? அப்படிதான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன் எதனால அந்த கேப் வரக்கு மெயின் ரீசன் என்ன? பேசுகிற காரியம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கறது கிடையாது. எனக்கு இல்லை எல்லாமே தெரியும் பாஸ்டர் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. தமிழ் பைபிள் படிக்கலாம். இன்னைக்கு நீங்கள் தமிழ் பைபிள் எடுத்தாலே அதுக்குள்ளே விளம்பரங்கள் வருது. இன்னைக்கு இல்லைனா யூடியூப்பில் போனாலே ஒரு ஆட் வந்துடுது. நம்ம என்ன சர்ச் பண்ணோமோ அது வந்துடுது. அப்போது நம்ம படிக்கலான்னு இருப்போம், இல்லை ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கேட்கலான்னு இருப்போம். அதுக்குள்ளே போகும்போது அந்த லிங்க் வந்து என்னென்னா, ஆகா நான் இத்தனை நாளும் வெயிட் பண்ண காரியம், இத்தனை நாளும் இந்த பொருளை இந்த ப்ராடக்ட்டை தான் நான் வாங்கணும்னு நினச்சேன், இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு மாறுது. இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் ரெவரண்ட் ராஜேஷ் அவங்கள தான் மீட் பண்ண போகிறோம். ரெவரண்ட் ராஜேஷை பற்றி சொல்லணுன்னா, அவர் ஒரு மல்டி டேலண்டட் பாஸ்டர், சாங் ரைட்டர், சாங்ஸ் நிறையா பாடியிருக்காரு. ஸோ இன்றைக்கி பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் லாட், வெல்கம் டு த பாட்காஸ்ட். ப்ரைஸ் லாட். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த ஒரு இப்படிப்பட்ட நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பாஸ்டர், உங்களை பற்றி சொல்லுங்கள். எப்படி இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி போயிட்டுருக்கு? ஓகே, என்னுடைய பேர் ரெவரண்ட் ராஜேஷ். இந்த ஒரு ஆண்டவருக்குள்ளே வருகிற ஒரு காரியம் என்று சொல்லும் பொழுது எல்லோரும் அநேக பேர் நினைப்பாங்க, பாஸ்டர் ரொம்ப டேலண்ட்டு, இப்போ அருமையான அன்பு சொன்ன போல் ரொம்ப டேலண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் அந்த தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஏன்னு சொன்னால் படிக்கிற பொழுது எல்லாத்துலேயுமே ஒரு மைனஸில் தான் இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். எல்லாத்துலேயும் தோல்வி தான். அப்படி தான் இருந்துச்சு வாழ்க்கையில். அடுத்து என்ன 12th முடிச்சுட்டு என்ன செய்வது அப்படின்னு கூட தெரியாத ஒரு நிலைமை தான் இன்றைக்கி. ஆனால் ஆண்டவர் அந்த தகுதியை கொடுத்து என்னை வச்சுருக்கிறாரு. 12th ஃபெயில் ஆகி அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், போயிடுச்சு, இனிமேல் எதுவுமே செய்ய முடியாதுன்னு இருக்கிற பொழுது தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பில் என்னை கொண்டு வந்து நிறுத்தினார். குடும்பத்தின் பின்னணின்னு சொல்லும் பொழுது என்னோடய தகப்பனார் மிகுந்த ஒரு எப்படி சொல்கிறது, குடியில் தான் காணப்படுவார். 24 மணி நேரமும் ஒரு குடியில் தான் இருந்த ஒரு மனுஷன். ஆண்டோடைய அன்புனால தான் இன்றைக்கி அவரை மாற்றி நாங்கள் வைத்திருக்கிறோம். என்ன செய்வதுன்னு தெரியல. பல முறை என் தகப்பனார் சூசைட் அட்டம், எனக்கு தெரிந்து ஒரு 8 முறைக்கு மேலே அவர் சூசைட் அட்டன் பண்ணியிருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தின் சூழ்நிலையிலேருந்து, ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலேருந்து இன்றைக்கி ஆண்டவர் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஃபஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் எப்படி உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுங்க. காலேஜ் படித்தது, சர்ச்சுக்குள்ளே என்டர் ஆனது. 12th முடித்து ஃபெயில் ஆகிட்டேன். அதோடு கூட எல்லாத்தையும் படிப்பை ஓரம் கட்டி வைத்து விட்டு ஒரு வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் தான் ஒரு 9 மாத காலம் நான் வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் தான் வேலை செஞ்சிட்ருந்தேன். ஸோ ஒரு கன்வென்ஷன் கூடைக்கு சென்ற பொழுது ஆண்டவர் தெளிவாக பேச ஆரம்பித்தார். ஸோ இந்த தோல்விகளெல்லாம் ஒரு முடிவல்ல, அதுலேருந்து தான் உன்னை அழைத்து நான் உருவாக்கியிருக்கிறேன். ஒருவேளை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசினதை, என்னை நோக்கி கூப்பிடு, நீ யாரையாவது மன கேட்டாவது பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் என் காதில் துணித்து கொண்டே இருந்துச்சு. சரி, என்னுடைய பொது இடத்துல சென்று அணுகின பொழுது அவரும் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக அவர் வேதாம கல்லூரியில் என்னை சேர்த்து விட்டார். சென்னை இந்திய சுவிசேஷ திருச்சபை இசி பைபிள் காலேஜிலே ஒரு 4 ஆண்டுகள் பிடிஹெச் முடிக்க ஆண்டு கிருபை செய்தார். அதைத் தொடர்ந்து பழனியிலே ஒரு 2 ஆண்டுகள் இண்டிபெண்டாக கர்த்தருடைய ஊழியத்தை அநேக இடங்களுக்கு ஒரு சபையை எழுப்பவும் ஆண்டவர் கிருபை செய்தார். அன்பு அண்ணன், என்னோட ஆவிக்குரிய ஒரு அண்ணன் மூலமாக அவரோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அதன் பிறகு மறுபடியுமாக ஆந்திர பிரதேஷ் குண்டூரில் பிடி 3 ஆண்டு படிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதைத் தொடர்ந்து மறுபடியுமாக இந்திய திருச்சபை இசி எம்டிசி பைபிள் காலேஜில் எம்டி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்து இப்பொழுது தற்சமயம் எம்டிஹெச் செய்து கொண்டிருக்கிறேன். அதோடு கூட பொள்ளாச்சி இந்திய சுவிசேஷ திருச்சபை இசி திருச்சபையிலே இப்பொழுது ஆண்டோடைய ஊழியத்தை, கர்த்தருடைய ஊழியத்தை அநேகருக்கு பிரயோஜனமாக ஆண்டவர் மத்தியில் செய்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர் உங்கள் ஜேர்னி கேட்கும்போது. ஸோ நீங்கள் பல இதில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. இப்போது சர்ச்சில் ஃபுல் டைம் பாஸ்டராக இருக்கீங்க. ஸோ இப்போ இருக்க கிறிஸ்டியன் மக்கள்கிட்ட எது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எது மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க? அவங்க டே டு டே லைஃப்பில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க? இப்போ நம்ம அநேகருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம். உலக பிரகாரமாக அநேக மக்களுக்கு, இப்போ ஆண்டவரை அறியாத மக்களுக்கு நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இது உண்மையாகவே ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு முதலாவது சுவிசேஷம் இன்றைக்கி ரொம்ப தேவை. கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் அவர்கள் இன்றைக்கி வாழ்க்கையில் ரட்சிக்கப்படணும். இன்றைக்கி நாம் தான் என்ன செய்கிறோம் தெரியுமா? அநேக விதத்தில் ஒரு கம்பேரிஷனோட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி
அநேக பேர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவங்கள பார்க்குற பொழுது அவங்க நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, நல்லா ப்ரைஸ் பண்ணுறாங்க, எல்லாமே சொல்லி மற்றவங்களுடைய கம்பேரிஷன் காணப்படுகிற பொழுது இவங்களுக்குள்ளாக ஒரு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை வர ஆரம்பிக்குது. அப்போது என்னை விட அவங்க சிறந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுலேயும் பார்த்துருவோம். ஒன்றும் இல்லை, ஒரு கேரம் போர்டு இருக்குது. ஒரு கேரம் போர்டு நம்ம ஆடும் பொழுது நம்ம அதுலேயே வந்து ஒரு பிளாக் காயின், ஒயிட் காயின் நம்ம வச்சுருக்கிறோம். அந்த பிளாக்குக்கு 10 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுப்போம், ஆனால் ஒயிட்டுக்கு நம்ம 20 பாயிண்ட்ஸ் வைப்போம். ஸோ அங்கேயே நம்ம ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது ஒரு சில காரியங்கள், ஒரு சில கம்பேரிசன். ஓ இப்படி இதுனா இப்படி, இவங்கன்னா இப்படி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வர ஆரம்பிக்கும். அதோடு கூட இன்றைக்கி அநேக டினாமினேஷன் இருக்கிறது. ஒவ்வொரு டினாமினேஷனும் ஒவ்வொருத்தர் சந்திக்கிற பொழுது என்ன ஆகிறது என்று சொன்னால் அவங்களோட டினாமினேஷனை உயர்த்தி காண்பிக்கிறாங்க. அங்கே டினாமினேஷன் நம்ம உயர்த்தி காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற ஆண்டவர் தான் நம்ம உயர்த்தி காண்பிக்கணும். எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மளை கடன்களை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம இன்னைக்கு அந்த பிரிவினைகள், பிரச்சனைகள் இவைகளை தான் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் எதிர்பார்க்கறது எல்லாமே ஒன்று தான். அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு எல்லாவற்றிலையும் கம்பேரிசனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதோடு கூட இன்னைக்கு டினாமினேஷன் லெவல்லே நம்ம வந்து ரொம்ப பிளவுபட்டு காணப்படுகிற சூழ்நிலைகள். இன்னைக்கு வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் இயேசுவின் பிள்ளைகள் அல்லவா, அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் நாம் எப்படி பார்க்குறோம்? நான் தான் சிறந்தவன், நான் தான் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்தவன், நான் செய்கிற ஜெபம் தான் சரியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அப்படி கிடையாது. இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஸோ நான் செய்கிறது, நான் ஜெபிக்கிறது, நான் துதிக்கிறது, இதுதான் பெஸ்ட்டு, இதுதான் ரைட்டு, அது நான் செய்கிறது ஆண்டவர் பிடிக்கும். ஆனால் அவருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு யாருமே எதுவுமே நினைப்பது கிடையாது. நம்ம எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், ஆண்டவரே நான் இன்னைக்கு செய்கிற காரியம், நான் பேசுகிற காரியம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கறது கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் மோஸ்ட் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமே என்ன தெரியுமா? இன்னைக்கு கம்பேரிசன் தான். ஒவ்வொருத்தரோட கம்பேரிசன் அதை கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அதை தவிர்த்தோம்னு சொன்னால் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ வாழ்வாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஊழியம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் யங் பாஸ்டராக இருக்கனால யூத்து கூட நிறையா சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ இருக்க யூத் அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ உள்ள ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு சொல்லி யூத்து நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்றபடி தான் நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு எல்லாமே தெரியும் பாஸ்டர், நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுகிற ஒரு சூழ்நிலைகள். ஆனால் இன்றைக்கி உள்ள யூத்துக்கு நம்ம வந்து இன்றைக்கி கம்யூனிகேஷன் கேப், இன்றைக்கி வந்து அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கம்யூனிகேஷன் கேப் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம எனக்கு ஒரு பையன்கிட்ட போயிட்டு யார்கிட்டயா சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. இன்றைக்கி எனக்கு இல்லை எல்லாமே தெரியும் பாஸ்டர் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க கூட ரொம்ப ஒரு ஐக்கியமாக, ஒரு சகோதரத்துவமாக நம்ம இன்னைக்கு பேசணும்னு சொன்னால் மட்டும்தான் இன்றைக்கி அவங்கள ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர முடியும். இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை இன்றைக்கி எல்லாமே அதில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஒருவேளை இன்றைக்கி சபையில் கூட இன்றைக்கி நிறைய பசங்க இன்றைக்கி ஆக்டிவாக இல்லை, அநேக பேர் இன்றைக்கி ஆக்டிவாக இல்லை. இன்றைக்கி முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே சபையில் தான் இருப்பாங்க, எந்த ஒரு சூழ்நிலைகள் சபையில் தான். இப்போ இன்றைக்கி எல்லாமே வந்து தனித்தனியாக இன்றைக்கி காணப்படுகிற சூழ்நிலைகள். உலகம் ரொம்ப வேகமாக போகும் பொழுது கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும், அறிவு பெருத்து போகும் அப்படிங்கிற நிலைமையில டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்ததுனால ஒவ்வொரு நாளும் என்ன கண்டுபிடிக்கலாம், என்ன பண்ணலாம், இன்றைக்கி அவங்கள விட இன்றைக்கி ஒவ்வொரு யூத்தும் ஸோ அவங்க இது பண்ணுறாங்களே நான் என்ன பண்ணுறது அவங்க அதில் தான் போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி யாருமே சபையை தேடி, ஆண்டவருடைய ஊழியத்தை தேடி, என்னென்னு சொன்னால் 4 பேருக்கு நல்லது பண்ணணும், உதவி செய்யணும், அதை எதுவுமே பார்க்குறதே கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்ன இதை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் சுச்சுவேஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சூழ்நிலைகள், அவங்க திங்க் பண்ணுற விதங்கள் வேறு விதமாக இருக்குது. அப்போது அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்க கூட நம்ம வந்து 1 நாள் பேசி, 2 நாள் பேசி, 3 நாள் பேசினா அவங்க வந்து ஒருவேளை நம்ம கூட அந்தளவு வரமாட்டாங்க. ஆனால் நம்ம நம்பிக்கை வைக்கணும், நிச்சயமாக அந்த தம்பிக்கு நம்ம ஆண்டோட வார்த்தையை பேசலாம். இன்னொன்று என்னென்னா, அவன் எந்த நிலைமையில் இருக்கிறான் அதை அறிஞ்சு நம்ம அவங்க கூட ரொம்ப கம்யூனிகேஷன் நம்ம பண்ணணும்னு சொன்னால் நிச்சயமாக அவங்கள வந்து நல்ல ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவங்கள நடத்த முடியும். ஃபஸ்ட்டு கரெக்டாக சொன்னீங்க. அந்த கம்யூனிகேஷன் கேப்புக்கு வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குன்னு நீங்கள் இப்போ சொன்னீங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன் எதனால வந்து அந்த கேப் வரக்கு மெயின் ரீசன் என்ன? கம்யூனிகேஷன் கேப் வருதுன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து 5 பேர் நம்ம குரூப்பாக இருக்கிறோம். 5 பேர் நம்ம இருக்கிற பொழுது 5 பேர் கையிலையும் இந்த செல்ஃபோன் இருக்குது. அப்போ 5 பேரை இது வந்து என்ன பண்ணுதுன்னா தனிமைப்படுத்துது. இன்றைக்கி எதனால ஒரு மனுஷன், இன்றைக்கி ஒரு வாலிபன், ஒரு யாரை யூத்துன்னு வச்சுருமே, இன்றைக்கி அவன் மீடியாக்குள்ளே இன்றைக்கி அவ்வளோ தூரம் இன்டர்நெட்டுக்குள்ளே மூழ்கி இருக்க காரணம் என்ன சொன்னால் இன்றைக்கி தனிமை தான். இன்றைக்கி தனிமைப்படுத்துகிற காரியங்கள். அவன் எதில் ஏன் தனிமையாக இருக்கிறான்?
இனி 5 பேர் இருந்தாலும் திடீர்னு எல்லாமே வந்து ஃபோன் எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அவங்கவுங்க அதுக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறணும். இன்னைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஒன்றா தான் இருப்பாங்க. ஒரே ஒரே குடும்பமாக தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரே வீட்டில் இருந்தாலுமே 4 பேருக்கு 4 ரூம் கட்டி வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யாரும் ஒழுங்கா பேசக்கூட முடியாது. அப்பா மட்டும் ஒழுங்கா பேசுறது கிடையாது. அங்கேயும் தனிமைப்படுத்துகிறது. ரூமில் தனிமையாக இருக்காங்க. தனிமையாக இருக்கும் பொழுது நம்ம ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எல்லாமே வந்து சைக்காலஜியோட தான் கனெக்ட் ஆகிருக்கு. மீடியா, இன்னைக்கு இன்டர்நெட் ப்ளஸ் சைக்காலஜி இந்த 3ம் வந்து கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு சூழ்நிலைகள். இன்னைக்கு தனிமையாக இருக்கும்போது ஒன்றும் இல்லை. அவன் ஒருவேளை ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற ஒரு யூத்தாக இருந்தால் கூட இன்னைக்கு இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, சரி நான் வந்து ப்ரைஸ் பண்ணுறதுக்கான யூடியூப்பில் நான் பார்க்குறேன், லிங்க் பார்க்குறேன். இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க, ஓகே நான் வந்து தமிழ் பைபிள் படிக்கலாம். இன்னைக்கு நீங்கள் தமிழ் பைபிள் எடுத்தாலே அதுக்குள்ளே வந்து விளம்பரங்கள் வருது. இன்றைக்கி இல்லைனா யூடியூப்பில் போனாலே ஒரு ஆட் வந்துடுது. நம்ம என்ன சர்ச் பண்ணோமோ அது வந்துடுது. அப்போது நம்ம படிக்கலான்னு இருப்போம், இல்லை ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கேட்கலான்னு இருப்போம். அதுக்குள்ளே போகும்போது அந்த லிங்க் வந்து என்னென்னா, ஆஹா நான் இத்தனை நாளும் வெயிட் பண்ண காரியம், இத்தனை நாளும் இந்த பொருளை இந்த ப்ராடக்ட்டை தான் நான் வாங்கணும்னு நினச்சேன், இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு மாறுது. இன்றைக்கி அதோடு கூட அப்படி மாறினாலும் அவன் அடுத்த அந்த இதுலேருந்து கான்சன்ட்ரேஷன் மாறி அது ஒரு கேப் ஆயிடுது. மறுபடியும் அது இங்கே வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. இன்றைக்கி அதோடு கூட இன்றைக்கி அநேக யூத் வந்து ஃபோனோகிராஃபியோட அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க. நம்முடைய சரீரம் வந்து ஆண்டு சொன்னார் ஆலயம்னு சொல்லி, அது வந்து பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆண்டவர் அதான் பார்க்குறாரு. இது அவருடைய சரீரம் அவர் கொடுத்தது. இன்றைக்கி அதை நம்ம வந்து சுத்தமாக வச்சுருக்கணுமே தவிர அசுத்தமாக வச்சிருக்கக்கூடாது. உன் பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. இன்றைக்கி அது சுத்தம் இல்லாமல் இன்றைக்கி இருக்குது. அதனால என்ன பண்ணுறான், இன்றைக்கி அது ஒரு முறை பார்த்து மறுபடியும் இன்றைக்கி எங்கேயோ இருந்த பாவம் என் வீட்டுக்குள்ளே வந்ததில்லை, வீட்டு பெட்ரூமுக்குள்ளேயும் வந்து நான் இருக்கிற இடத்துலையும் அந்த பாவம் வந்து எனக்கு முன்னாடி நிற்குது. ஸோ நான் அதுலேருந்து வெளியே வரணும்னு சொன்னால் ஒரு யூத்து இன்றைக்கி யாராக இருக்கட்டும் வெளியே வரணும்னு சொன்னால் நம்ம ஒரு குரூப்பாக ஒரு ப்ரேயர் பண்ணணும், ஜெபிக்கணும். சரி யாரை பார்க்க போகலாம், யாரை வந்து நேசிக்கலாம். அந்த ஒரு அன்பு ஆண்டவர் விரும்புகிறதே ஒரு லவ் தான். பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியமே நீங்கள் ஒருத்தர் நேசிங்க. அதுவும் எப்படி நேசிக்கணும்னு சொன்னார் தெரியுமா, உன்னை விட மற்றவங்களை நீ அதிகமாக நேசிக்கணும், என்னை விட நான் அதிகமாக மற்றவங்களை நேசிக்கணும். அந்த நேசிக்கிற ஒரு தன்மை இருக்குன்னு சொன்னால், ஹெல்ப் பண்ணுகிற ஒரு தன்மை இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கி யாருமே வந்து இப்படிப்பட்ட தனிமையில் போய் உட்காந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கவே மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா. ஸோ அதனால் இன்றைக்குள்ள யூத் ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ப்ரேயரில் அப்படி முன்னாடி வரணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணும். இன்றைக்கி ஒருவேளை அநேக யூத் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, இன்றைக்கி நீங்கள் பிரதர் வந்து ரொம்ப டேலண்டாக இருக்கார், அவங்க நல்லா பாடுறாங்க, இவங்க நல்லா துதிக்கிறாங்க, இவங்க நல்லா வந்து கிட்டார் போட்டு நல்லா வந்து கீபோர்டு வாசிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்குறது தெரியுமா, இன்றைக்கி உலக பிரகாரமாக இன்றைக்கி நம்ம ஒரு ஜாபுக்கு போகிறோம், ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், அவன் நம்ம சர்டிஃபிகேட்டெல்லாம் பார்ப்பான். என்ன சர்டிஃபிகேட் பார்த்து அது என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு தகுதிக்கு வேலை கொடுக்குறான். அப்போ தான் உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்குறது தெரியுமா, எந்த தகுதி இல்லைனாலும் உங்களை அழைச்சி அவர் உங்களை தகுதிப்படுத்தி உங்களை உலகத்துக்குள்ளே அனுப்புகிறாரு. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லணும், ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும். ஸோ ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்துகிற, உங்களுக்கு திறமை இல்லை நினைக்கிற, தாளந்தில் நினைக்கிறியா, நீ யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, எந்த ஒரு மனுஷனையும் சார்ந்து டிபெண்ட் பண்ணி ஆண்டவர் மாத்திரம் டிபெண்ட் பண்ணியிருந்தோன்னா நம்ம லைஃப்பில் ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போக முடியும். டிஜிட்டல் பைபிள், பாமாலை, கீர்த்தனைகள் இதெல்லாம் வந்து நிறையா சர்ச்சஸில் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் நீங்கள் இப்போ ரொம்ப கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ப்ளஸ் வந்து இந்த சோஷியல் மீடியாலேயே வந்து இப்போது நிறையா பிரச்சனைகள் நீங்கள் சொன்னீங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதெல்லாம். இந்த சோஷியல் மீடியா, இந்த ஆன்லைன் கேம்ஸு இதெல்லாம் யூத்துக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குங்கிறது தெரியுது. இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள வந்து சர்ச்சுக்கான ஒரு ப்ராப்பரான வேலை கைட் பண்ணி அவங்க சாங்லேயோ மியூசிக்லேயோ வர்ஷிப்லேயோ அவங்கள இன்வால்வ் பண்ணலாம். ரொம்ப அடிக்ஷனாக இருக்கவங்கள எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஒரு நைஃப் இருக்குன்னு சொன்னால் அதை வச்சு நம்ம அழிக்கவும் முடியும், நம்மளை காப்பாற்ற முடியும். ஒரு கத்தி இருக்குன்னா அதை வச்சு அழிக்கவும் முடியும், நம்மளை காப்பாற்றிக்க முடியும். ஒரு டாக்டர் கையில் அந்த கத்தி இருக்குன்னு சொன்னால் அவர் பல உயிரை என்ன பண்ணுவார், காப்பாற்றுவார். அதே வேற ஒருத்தர் கையில் போயிடுச்சுன்னா, கொஞ்சம் கோபக்கார முரட்டாட்டம் உள்ளவங்க அப்படிப்பட்ட கையில் போயிடுச்சுன்னா அதை வச்சு அழிக்கவும் முடியும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்குறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி எல்லா நேரமும் வந்து நம்மளை வந்து அந்த கத்தியை வந்து கையில் வச்சுட்டே இருக்கக்கூடாது, கீழே கொஞ்சம் நேரம் வச்சிடணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு கத்தி போல். இதை டாக்டர் வந்து எல்லா நேரமும் ஆப்ரேஷன் முடிச்சோன்னு அங்கே வச்சிருவார். மறுபடியும் அடுத்த ஆப்ரேஷன் டைம் தான் அவர் எடுப்பார்.
ஃபுல்லாக வந்து அவர் வெளியே போகும்போதும் வரும்போதும் அந்த கத்தி அவர் கையில் கொண்டு போக மாட்டார். இந்த ஃபோன், இன்டர்நெட் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்து நமக்கு எப்போ தேவையோ அந்த தேவைப்படுகிற நேரத்தில் மட்டும் நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா, பயன்படுத்தணும்னா, இதில் நல்ல காரியங்கள் இருக்குது. நான் ஃபுல்லாக செல்ஃபோனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். எவ்வளவோ நல்ல காரியங்கள் இருக்குது. அதுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால், அந்த கத்தியை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான். என் தேவைக்கு இது இந்த டைம் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மட்டும் நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால், நம்ம வந்து நம்ம லைஃப்பில் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போக முடியும். இன்றைக்கி ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கேன்னு சொன்னால், இன்றைக்கி கேம்ஸ் வந்து ரொம்ப அடிக்ஷனாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோமோ இல்லையோ, முன்னாடியெல்லாம் சர்ச்சுக்கு போகும்போது எல்லோரும் சேர்ந்து வாங்க போகலாம், எல்லோரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு நம்ம போவோம். ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறோம், வீட்டில் இருக்கும்போது வீட்டில் இருந்தே நம்ம இன்றைக்கி வெளியே வர முடியல. இன்றைக்கி யூத் வந்து வீட்டிலேருந்தே வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. வீட்டுக்குள்ளேயே நம்ம அடைக்கப்பட்டிருக்கிறோம். வீட்டுக்குள்ளேயே நான் கட்டப்பட்டிருக்கிறேன். நான் நான் வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் அவங்க சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். ஆனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, அதில் ஓவர் கம் பண்ணணும்னா, இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன சொன்னால் ஒரு கண்டிப்பாக ஒரு ஆலோசனை நம்ம கொடுக்கணும். கொடுத்த ஆலோசனை எப்படி கொடுக்கணும்னா, நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம என்ன வாங்க இங்கே போகலாம், நம்ம ஏதோ ஒரு சாங் ஒன்று நம்ம வந்து பார்க்கலாம், இல்லைன்னு சொன்னால் புதுசாக ஏதோ டியூன் போடலாம், கிட்டார் எடுக்கலாம், ஏதோ ஒன்று கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சர்ச்சில் வந்து நம்ம ஏதோ ஒன்று செய்யலாம், புதுசாக செய்யலாம். இன்னும் வந்து சபையின் க்ரோத்தில் என்ன பண்ணலாம், இன்றைக்கி அந்த தம்பி வரல, இந்த சிஸ்டர் வரல, ஏன் எதனால் வரல, நம்ம இந்த காரியங்களை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து நிச்சயமாக செய்யணும். இன்னொன்று, இதுலேருந்து வெளியே வரணும்னா பேரண்ட்ஸ் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா உபாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது, உன் பிள்ளைக்கு நம்ம கருத்தாய் போதிக்கணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கருத்தாய் போதிக்காததுனால தான் இவ்வளோ பெரிய காரியங்கள். இன்றைக்கி நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளை இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் மாறி இருக்கிறான்னு சொன்னால் பெற்றோரும் ஒரு பெரிய ஒரு காரணம். ஏன் தெரியுமா, அன்றைக்கி ஆபிரகாம் ஈசாக்கை வந்து பலியிட கொண்டு போகும் பொழுது மோரியா மலைக்கு நேர போகும்போது ஆபிரகாம் விறகு கட்டையெல்லாம் ஆபிரகாம் சுமந்துட்டு போகலை. ஆபிரகாம் ஈசாக்கின் தலையில் வச்சு தன் பையனுக்கு தலையில் வச்சு தான் நீ சுமந்துட்டு வான்னு சொல்லி அனுப்புனார். இன்றைக்கி அநேக பெற்றோர் என் பிள்ளை வந்து கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை வேதனையே தெரியாமல் வளர்த்துட்டோம், 12 வயது இந்த 12th முடிக்கிற வரைக்கும் என் பிள்ளை கஷ்டமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. காலேஜ் படிக்கும்போது என் பிள்ளைக்கு நான் கஷ்டம் கொடுக்கலன்னா உங்கள் பிள்ளை கடைசி நேரத்தில் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துரும். அது கண்டிப்பாக. ஆனால் ஆபிரகாம், நம்ம இன்னைக்கு ஆபிரகாம் விசுவாசின் தகப்பன்னு சொல்கிறோம், நம்ம பைபிள் படிக்கிறோம், ஆபிரகாமை போல இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு பெற்றோர், நான் இன்னைக்கு இப்படி சொல்கிறேன், நான் எப்படி பார்க்குன்னு தெரியுமா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு வசனம் 12ஆம் அதிகாரம், ஆதியம் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 3 காரியத்தை ஆண்டவரோட சொல்லுவார். 3 காரியத்தை ஆபிரகாம்கிட்ட, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு போன்னு சொல்லுவார். அவன் அதை செய்வான் ஆபிரகாம். ஆனால் அவன் செஞ்சதுனால அடுத்த வரம் 7 ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுப்பாரு. 3 காரியத்தை விட்டான், ஆனால் 7 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்குறாரு. 3 அங்கே இருக்குது, 7 அங்கே இருக்குது. அப்போ ஒரு சொல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவளை சபிப்பேன் சொல்லி. அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வார்த்தை. நம்பி போகிறான். ஏன் தெரியுமா, அந்த காரியம் இன்னைக்கு என் பிள்ளைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தலையின் மேலே வச்சு அனுப்புகிறாரு. என் பிள்ளை கஷ்டப்படணும், கஷ்டம்னா என்னென்னு தெரியணும், வேதனைனா என்னென்னு தெரியணும், அப்போ தான் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த மாட்டான். இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைக்கு மேலே ஒரு சின்ன ஒரு காரியம் கூட நம்ம செய்கிறதில்ல. அவங்க டீ குடித்தா கூட அந்த டம்ளர் நம்ம தான் எடுத்துகிட்டு போகிறோம், இப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அப்படி தான் வளர்க்கணும். வளர்த்தா தான் இன்றைக்கி அதெல்லாம் சொல்லி கொடுக்காததுனால தான் இன்றைக்கி அநாத ஆசிரமம், முதியோர் இல்லங்கள் அதிகமாக வருது. உங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம், உலக பிரகாரமான கல்வி ரொம்ப முக்கியம், ஆனால் அதை விட வேத கல்வி ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமாச்சுன்னா அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் அது அநேக ஸ்பெஷல் கிளாஸ் நம்ம அனுப்புகிறோம். இன்றைக்கி பிள்ளைங்க வழி மாறி போக காரணம் என்ன, நீங்கள் சண்டே ஸ்கூலில் கொண்டு வந்து உங்கள் பிள்ளைகளை விடணும், யூத் மீட்டிங்கில் உங்கள் பிள்ளைகளை உட்கார வைக்கணும். இப்போ இல்லைன்னு சொன்னாலும் எப்போவாது ஒரு நாள் அந்த பிள்ளை வழி மாறும்போது உடஞ்சி போய் உட்காந்துருக்கும்போது அந்த வார்த்தை, ஏதோ டீச்சர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக உங்களை பெரிய லெவலில் கொண்டு வந்து. இன்றைக்கி தலை சிறந்த லீடர்ஸ் எல்லாரும், வளர்ந்த லீடர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு சண்டே ஸ்கூல் மூலமாக தொடப்பட்ட பிள்ளைங்களாக தான் இருப்பாங்க. கர்த்தரால் தொடப்பட்ட பிள்ளைங்களால் தான் நிச்சயமாக இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் இந்த வார்த்தை அவங்களுக்கு செயல்படணும் ஆரம்பிக்கும் கண்டிப்பாக. அதனால் வந்து உலக பிரகாரம் கல்வி ரொம்ப முக்கியம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பிள்ளை சர்ச்சு கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வந்து விட்டு நீங்கள் கூட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளை முதிர் வயதிலையும் கனி தந்து பிள்ளைகள் பெற்றோர் கிரீடமாக இருக்கிறாங்க. உங்கள் முதிர் வயதிலையும் உங்கள் பிள்ளைங்க உங்களை விடவே மாட்டாங்க. ஆண்டு வார்த்தை சொல்லிக் கொடுக்கும், எபேசியரில் உன் பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அற்புதமாக வாழ்வாங்க. ஸோ பேரண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அதை உங்கள் பிள்ளைங்க பண்ணுவாங்க.